வணக்கம் பயனர்களே. இந்த வீடியோவில் திட்டம் எப்படி உருவாக்குவது என்பதை பார்க்கலாம். முதலில் திட்டம் பட்டனை அழுத்தவும். பின்னர் தேவையான லைன் வகையை தேர்வு செய்யவும். இப்போது நீங்கள் 4 பிரிவுகளை பார்ப்பீர்கள். வரவு, செலவு, மீதி இருப்பு மற்றும் இருப்பு தொகை. வரவு பிரிவில் முன் இருப்பு முந்தைய திட்டத்திலிருந்து தானாக நிரப்பப்படும். நடப்பு வசூல் மற்றும் நிப்பு வசூல் ஆகியவை தவணை பதிவுகளின் அடிப்படையில் தானாக கணக்கிட்டு நிரப்பப்படும். வாடிக்கையாளர் பணம் செலுத்திய முறை பணம் அல்லது வங்கி பரிமாற்றம் என்பதையும் பார்க்கலாம். மகிமையும் தானாக கணக்கிட்டு நிரப்பப்படும். மேலும் கூடுதல் புலம் சேர்க்க புலம் சேர் பட்டனை அழுத்தி கூடுதல் விவரங்களை சேர்க்கலாம். உதாரணமாக வாடிக்கையாளர் செலுத்தும் தாமத அபராதத் தொகையை இங்கு சேர்க்கலாம். இவ்வாறு சேர்க்கப்படும் தகவல்கள் நிரந்தரமாக சேமிக்கப்படும். தேவைக்கேற்ப இங்கு பல புலங்களை சேர்க்கலாம். மேலும் நடப்பு வசூல், நிப்பு வசூல், பணம் செலுத்தும் முறை மற்றும் மகிமை ஆகியவை அனைத்தும் கிளிக் செய்யக்கூடிய கார்டுகள். அவற்றை அழுத்தினால் அதில் பங்களித்த வாடிக்கையாளர்களின் பட்டியலை பார்க்கலாம். இப்போது செலவு பிரிவிற்கு செல்லலாம். இங்கு இன்று வழங்கப்பட்ட மொத்த கடன் தொகையின் அடிப்படையில் அடப்பு தொகை தானா கணக்கிட்டு நிரப்பப்படும். மேலும் பெட்ரோல், உணவு போல் தினசரி செலவுகளை மேனுவல் ஆக சேர்க்கலாம். வரவு பிரிவைப் போலவே இங்கும் கூடுதல் புலன்கள் சேர்க்க வசதி உள்ளது. தேவைக்கேற்ப பல புலன்களை சேர்க்கலாம். அடுத்து மீதி இருப்பு பிரிவில் இருப்பு தொகை தானாக கணக்கிடப்பட்டு நேரடியாக காண்பிக்கப்படும். இருப்பு தொகை பிரிவில் உங்கள் கையிருப்பு பணம் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள தொகையை உள்ளிடலாம். அதன்படி தொகை சரியாக உள்ளதா அல்லது அதிகமாக உள்ளதா அல்லது குறைவாக உள்ளதா என்பதை உடனடியாக அமைப்பு காட்டும். அனைத்தையும் சரிபார்த்த பிறகு அறிக்கையை சேமி பட்டனை அழுத்தவும். அவ்வளவுதான். இன்றைய திட்டம் வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது. மேலும் சேமிக்கப்பட்ட திட்டங்களை பார்க்க மேலே சென்று சேமித்த திட்டம் பகுதியை தேர்வு செய்யவும். அங்கு அனைத்து திட்டங்களையும் வசூல், அடப்பு, மீதி இருப்பு விவரங்களுடன் பார்க்கலாம். ஏதேனும் ஒரு திட்டத்தை அழுத்தினால் அது விரிந்த அனைத்து விவரங்களையும் முழுமையாக காட்டும். இறுதியாக அறிக்கைகளை எக்ஸெல் வடிவில் பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய திட்டம் அல்லது தேதி வரம்பை தேர்வு செய்து அல்லது அனைத்து திட்டங்களையும் பதிவிறக்கம் செய்யலாம். நன்றி.